ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜெஸ்ஸி. டுடே என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்? ஸ்டாப் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு நாள் புத்தர் அவங்க சீடர்கள் கூட மரத்தடியில் உட்கார்ந்தாரு. அது ஒரு ஈவினிங் டைம். எல்லாரும் காமாக ஹாப்பியாக இருந்தாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் சேடாக இருந்தார். புத்தர் கிட்ட கேட்டார், இந்த வேர்ல்டில் இருள் இல்லாமல் வெளிச்சத்தில் எப்படி வாழ்கிறது? புத்தரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு கேள்வி கேட்டு ஒரு கதையை ஷேர் பண்ண ஆரம்பித்தார். ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்காக லாங் டிஸ்டன்ஸ் வில்லேஜ்லேருந்து வந்தாங்க. ரோட் சைடில் சின்ன இடத்துல தங்குறதுக்கு நின்னாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பலான்னு உட்காந்துருந்தாங்க. இப்படியே ஈவினிங்கும் ஆச்சு. ஈவினிங் டைமில் விளக்கு விற்கிறதுக்கு ரோட் சைடில் விற்றுட்டு இருந்தார். அதில் ஒரு ட்ராவலர் மட்டும் விளக்கோட தேவையை உணர்ந்து உடனடியாக அந்த வாங்கினார். ஆனால் இன்னொரு ட்ராவலர், நான் ஏன் பணம் கொடுத்து விளக்கு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. முதல் பயணியை தொடர்ந்து அந்த லைட் வெளிச்சத்தில் வழி நடத்த முடியும்னு நடக்க ஆரம்பித்தாங்க. சூரியன் மறையும் போது இரவு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ட்ராவலர் அவனோட இலக்கை நோக்கி அவனோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். செகண்ட் ட்ராவலர் ஃபர்ஸ்ட் ட்ராவலரோட வெளிச்சத்தை நம்பி அவனை ரொம்ப க்ளோஸாக பின்தொடர ஆரம்பித்தான். வழியில் பல காடு இருந்துச்சு. அவங்க காட்டில் நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ட்ராவலர் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி அவனோட சொந்த இலக்கை நோக்கி போகிற பாதையை கண்டுபிடிச்சான். ஆனால் செகண்ட் ட்ராவலர் வேறு பாதைக்கு போகணும். அதனால் அங்கே நின்றாரு. சொந்த வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் தனியாக அவர் நிற்கிறத பார்த்தாரு. இதுக்கப்புறம் தொடர முடியுமா? அங்கே நிற்க வேண்டியதாக போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போக வேண்டிய வழியை கண்டுபிடிக்க முடியாமல் நைட்டு ஃபுல்லாக அந்த ட்ரீக்கு அடியிலேயே பயத்தோடு உட்கார்ந்தாரு. கதையை சொல்லி முடித்த புத்தர் அந்த சீடர்கள் பொறுமையாக பார்த்தாரு. அப்போ அவர் சொன்னார், இதனால தான் எப்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வெளிச்சமாக இருங்க, மற்றவங்கள சார்ந்து இருளாக இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. உங்கள் சொந்த முயற்சி, உங்கள் சொந்த ஞானம் உங்களை அறிவொளிக்கு அழைத்து செல்லும். மற்றவங்களை உங்களுக்கு வழி காட்டலாம், ஆனால் நீங்கள் தான் பாதையில் நடக்கணும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம வாழ்க்கையில் கூர்ந்து கவனிச்சா அந்த வெற்றி நமக்கு புரியும். வெளிச்சங்கிறது நம்ம சொந்த முயற்சி, நம்பிக்கையில் இருந்து வருது. நம்பி இருந்தனால செகண்ட் ட்ராவலர் இருட்டில் தொலைஞ்சு போனது ஏன்? ஃபர்ஸ்ட் ட்ராவலர் வெளிச்சத்தில் போனதால். நம்ம மற்றவங்களை அதிகமாக சார்ந்து இருந்தால் நம்ம வழியை இழக்க வேண்டியதாக இருக்கும். இந்த புத்தர் ஸ்டோரியில் தெளிவாக நமக்கு புரிஞ்சிருக்கும். மற்றவங்க உங்களுக்கு வழிகாட்டவும் ஊக்கமளிக்கவும் முடியும். உங்கள் சொந்த வழியை நடப்பதும் உங்கள் சொந்த வழியில் ஒளி வர்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சிரமங்களை எதிர்கொள்ளும் போது உங்கள் ப்ராப்ளம்ஸை தீர்க்க மற்றவங்களை நம்பாமல் இருப்பது அவசியம். உங்கள் லைஃப்பில் உண்மையிலேயே மாற்றக்கூடிய ஒரே நபர் நீங்கள் தான். How to stop being dependent on others and start to be happy by yourself. Once again, this is Words of Winsome channel. நான் உங்கள் ஜெஸ்ஸி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.